என்ன வசூல் என்ன வசூல்? ஆயிரக்கணக்கான ஜனங்க டிக்கெட் இல்லைன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஹவுஸ்ஃபுல். 12 ஆளை வச்சு என்ன விட்டுருக்கேன். வந்திருக்கிறவங்க தலையில்லாமா? இல்ல பாஸ், நோட்டையும் சில்லறையும். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? ஒண்ணு இல்ல பாஸ், சர்க்கஸ்ல எவ்வளவு வேலை செய்கிறேன். காலையில இருந்துச்சா காலை பிடிக்கிறேன், மாலையில வந்து உடம்பு பிடிக்கிறேன். கொஞ்சம் சம்பளத்தை ஒசத்தப்படாதா? என்னடா வேலை செய்யற? ஒரு நாளைக்கு ஒரு ஷோவுக்கு பீரங்கில இருந்து வந்து விழுற. ஒரு நாளைக்கு வந்து வந்தா விழுகிறேன். சரி, அது போகட்டும் பாஸ். நம்ம சர்க்கஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா? நம்ம சர்க்கஸ் வந்து லண்டனுக்கு போச்சுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஒரு மாலை. என் காசுல லண்டனை சுத்தி பாக்குறியா? அது போகட்டும் பாஸ். கிருஷ்ணாப்புல வந்து கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஓடுறான். நீங்க தஞ்சாவூர்ல கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஆடுறான். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பாஸ்? வச்சிங்களா? நூலை வச்சிட்டீங்களே பாஸ். நான் எதுக்காக சொல்றேன்னா பாஸ், எல்லாம் ஒன்னா எல்லாம் எல்லாம் அலக்கலக்கா வருது. ஐயோ ஐயோ என்ன வேலைடா செய்யற? என்ன சம்சாரம் ரீட்டாவுக்கு பயந்துகிட்டானடா இப்படி டூ படிச்சேன், இப்படி கீழே போட்டு கொண்டுட்டியடா. எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க சம்சாரத்துக்கு வந்து இப்படி பயப்படுங்கன்னு? நீ இதுக்கே டூ போடுற, எனக்கும் நீ டூ போடுற. உனக்கு டூ போட முடியாதம்மா. நீ தான் பகல்ல தூங்குற, ராத்திரில டெண்ட பூரா சுத்திட்டு வர்றீங்க. ஷட் அப் ரப்பர். இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு எதுமா லவ் லெட்டர்? எனக்கு ஒருத்தர் கிடையாதுமா. எனக்கு ஸ்டூபிட். உனக்கு இல்ல, அவருக்கு. இந்த மூஞ்சிக்கு ரப்பர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கற? ரப்பர் டாடி மம்மி சொன்னுச்சு இதை கல்யாணம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் பண்ணிச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தேன். இப்ப பாரு வேற ஒரு லவ் லெட்டர் வந்துருக்கு. எனக்காவது லவ் ஆகுது, லெட்டர் ஆகுது. அதை வாங்கி படுறா. என்னடா அதுக்கு மயக்கம் வந்துட போதுடா, தலைகளை சுத்துறேன். எங்க எழுதிருக்காங்க? படிக்கவும் தெரியாதா? ஆமா, இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. பாஸ் உன் கீதா. அட பாவி, இது எனக்கல்லடா. இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல, தலையோட தலையா நடக்கிறான். அந்த ஆரோக்கிய சாமிக்கு வந்திருக்கு. அவனுக்கு அடிக்கடி இதே போல லெட்டர் வருது. நான் சொன்ன அடை பேரை மாத்திக்கடான்னு. எங்க அம்மா வச்சதுங்கிறான். எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரனா பேரை வச்சான் அந்த லெட்டர். ஐயோ சானியா, ஐயோ அவனுக்கு வந்து லெட்டர் என்கிட்ட கொடு. சனியம் இவனுக்கு கண்ணும் தெரியல, காது கேட்கல. ஒரு அறிவிப்பு. இதுவரை நீங்கள் எங்கும் கண்டிராத நிகழ்ச்சி. அதிசயம், ஆச்சரியம். கீழே வலைவிரிக்காமல் மேலே வானத்தில் பறந்து செல்லும் வீரர் மிஸ்டர் வீரமுத்துவின் அரிய சாதனையை பாருங்கள். எப்படி இருக்கு? டாக்டர் இன்னும் ஒண்ணு சொல்லல. உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. ரத்தம் கொடுத்தா சரியா போகுமா? ரத்தத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் போங்க ப்ளீஸ். போங்க போங்க மேனேஜர், கூட்டிட்டு போங்க. போ மலமலன்னு போ. யாரப்பா யாரு இருப்பா? தம்பி டாக்டர் சார், ரத்தம் வந்து சேர்றதுக்கு தாமதமாச்சுன்னா ஏதாவது சீரியஸ் ஆயிடலாம். என் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க. சரியா இருந்தா எவ்வளவு வேணாலும் என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துங்க. தம்பி, உங்க ஆர்வத்தையும் நல்ல பண்பையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். எவ்வளவு சீக்கிரம் ரத்தம் செலுத்தப்படுதோ அவ்வளவு சீக்கிரம் ஆபத்து நீங்க. வாங்க உள்ள, முதல்ல உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோம். கபாலி, அந்த பய வீரமுத்துவ பிடிக்கிறாப்புல பிடிச்சு விடுறாப்புல விட்ட பாரு.
பிரம்மா கீழே விழுந்த அந்த பையன் பொழப்பானா? இனிமே அது நடப்பணம் தான். இருந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். தொழில் விரோதி தொலைஞ்சா. வெற்றி விழா கொண்டாடலாமா? இது உங்க வேலைதானா? செய்த துரோகத்துக்கு வெற்றி விழா வேறையா? சரசம்மா, நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல. இருந்தாலும் நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்க கனவு வெற்றி உங்களுக்கும் வெற்றி தானே. அருமையான உபதேசம். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போறோம். ஒரு கொண்டு வாயமுடு. கபாலி, இது குடும்ப விவகாரம். குறுக்க நான் நிக்கல, வர்றேன். இத மாதிரி காலி ஸ்நேகித முதல்ல தொலையணும். கால் ஒடிஞ்சும் அகம்பாவம் அழியல பாரு. எனக்கு அகம்பாவமே கிடையாது. அப்ப எனக்கு இருக்கா? திமிரா புருஷன்கிட்ட பேசுற பேச்சா இது? இது போல கொடுமையே கிடையாது. சகல சுகத்தை வெறுத்துட்டு வந்த அக்கா வேடிக்கை உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? கலா, பழைய கதையை படிக்க. இப்ப பாருங்க லட்சணத்தை. காலும் கையும் சனியை சாடு. கலா, சாணி ஏன்டா நின்னுகிட்டே திம்புறது? சாணி, கிட்ட வந்தாரு பார். இந்த தில்ரூபாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்? எந்த தில்ரூபா? அந்த குண்டை யானை இருக்கிறானே. ஆமாடா, அவன் தடியன் தங்கச்சி தான்டா சொல்றேன். அவ பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது, என் பாஷை அவளுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் அவ பாஷை புரியுமே. யார் சொல்லுது? எனக்கு அந்த பாட்டு எனக்கு தெரியாது. நான் துட்டு கொடுக்குறேன்டா. அப்ப சமாளிக்கலாம். காதல் தானே, சமாளிக்கலாம். அப்போ காதல் பாஷையை எங்கிட்ட விடு, நான் அதை வாங்கி அவகிட்ட விடுறேன். வாராடா, ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா. ஆவோ வாவோ வாவோ, நீ இப்படி உட்காரோ. அந்த பார்வை அந்த प्यारी में क्या? अरे मसाला मजा मेरे दिल ठलक ठलक. क्या? मेरा दिल ठुड़क ठुड़क ठुड़क. क्या बोला? இத சொல்லு. ஐஸ் மாதிரி சில்லுன்னு ஆயிடுவா. अपना बनाएगा सुंदर. अपना बनाएगा सुंदर. ओ मेरे प्यार वाह. பிம்பிளா पिंपला. हाँ பிம்பிளா पिंपला. பிம்பிளா ஐயோ ஐயோ, நீ ரொம்ப இருக்கிற. बम्बली मास बम्बली मास बम्बली मास है. तुम बम्बली मास बोले? नहीं बोलोगे? भैया अरे भैया अरे भैया देखो, मुझे बम्बली मास बोला. ஒன்னா சேர்ந்து ஏன்டா கத்துறீங்க? விடப்பா விடப்பா. என்ன மங்கோல பண்ற? என்ன मेरा பேருக்கு बम्बली मास बोला. बम्बली मास. பம்பளி மாஸ் இங்க வந்து கேட்ட, கடையில கேட்டிருக்கணும். என்னமா அது? मुझे बम्बली मास बोला. இதுவும் பம்பளி மாஸ் கேஸ் தான். என்னடா கேட்ட? நானா கேட்டேன், நானா சொன்னேன். இவன் தான் ஜானி தான் சொன்னான். என்ன சொன்னேன்? जानी இங்கேயும் பம்பளி மாஸ் தானே. என்ன ஒண்ணுமே புரியலையே. என்னடா ஏன்டா என்னடா? दिलरुबा இல்ல दिलरुबा. அந்த दिलरुबा வேல. डार्लिंग, उनकी पुरीले उनकी मूले इले रबर दिलरुबा लव. தில்ருபா மேல ரப்பர் லவ்வா? தில்ருபா மேல ரப்பருக்கு லவ். நல்லா இருக்கும். தில்ருபா ரப்பர். அடே தில்ருபா ரப்பர். ஆமா, நீ லவ் பண்ண ஆரம்பிக்கிறவன் அந்த பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா லவ் பண்ணும். அதுக்கு தான் இவனை குருவா வச்சு ஆரம்பிச்சு அதுக்குள்ள கொதவனை புடிச்சுட்டானே இவன். சரி, அப்ப உன் பாஷையை சொல்லி கொடு. வர்ற தமிழை சொல்லி கொடுற தகராறே இருக்காது. दिलरुबा, இனிமே நான் தமிழ் நான் சொல்லி. अच्छा, मुझे तमिल सिखाएगा भैया. रबर मुझे तमिल सिखाएगा. रबर तुमको तमिल सिखाएगा? अच्छा अच्छा. தமிழ் ஒண்ணு சீக்கா. फिर क्यों मुझे बम्बली मास बोला? அடாடாடா, பம்பளி மாசுன்னு சொன்னா என்ன? பம்பளி மாசுனா என்னமா தெரியுமா? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறியா? வைகார பாவி பாதி. என்ன லவ் பண்றாரு? வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பேஷ். வணக்கங்க. வணக்கம். என்ன அப்படி பாக்குற? ஆனா தெரியலையா?
என்னப்பா போன உசுர புடிச்சு கொண்டாந்த ஜீவா? அட உனக்கு ரத்த தானம் பண்ண வரப்பா. பேரை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க தம்பி உட்காருங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது போட்டுங்க, ரொம்ப சின்ன விஷயம் அதெல்லாம். உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? என்ன நலம் போங்க. என்னுடைய அருமையான வித்தையெல்லாம் மறுபடியும் செய்து காட்ட முடியாதபடி என் கை ஊனப்பட்டு போச்சு. ஆமா தம்பி, சர்க்கஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய குறை. முதலாளி, எனக்கு ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் யாருக்காவது சொல்லிக் கொடுத்து அந்த குறைய போக்கணும். சார், நீங்க விரும்பினா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ட்ரெபிஸா எனக்கு அவ்வளவு ஆசை. முதலாளி, என் கனவு நினைவாய் போச்சு. நாளைக்கே பயிற்சி ஆரம்பிச்சேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சாரி சார், சாரி. என் கையை உடைச்சு இதிலே படுக்க வச்சு விட்டு இல்ல பாப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? வாமா, கடதாசி வந்துருக்கு, படிச்சுக்காமம்மா. கொடுங்க கொடுங்க. அன்புள்ள அம்மாவுக்கு ஜீவா வணக்கம். நலம் நலம் விருப்பம். இங்கு நடைபெறும் நேஷனல் சர்க்கஸில் கலா சேர்ந்திருக்கிறாள். அதை விட்டு வர மறுக்கிறாள். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவ அக்கா இருக்கிற சர்க்கஸ் தான். இவளுக்கும் அதே புத்தி தான். இப்படிப்பட்டவ வீடு வாசல் அடங்கி இருப்பாளா? மேல படிமா. நானும் சர்க்கஸில் சேர்ந்திருக்கிறேன். என்னது? எனக்கு தெரியும். பேயை விரட்ட போனவருக்கே பேய் பிடிச்சா மாதிரி. இவர் அவ விட மாட்டான். ஆனா சர்க்கஸ் வேலை ரொம்ப ஆபத்தானதம்மா. சாந்தா, உடனே பதில் எழுது. அவனை அடுத்த ரயிலுக்கா புறப்பட்டு வர சொல்லு. இருங்க, பாக்கிய படிக்கிறேன். இந்த வேலை ஆபத்தானது என்று உங்களிடம் படிப்பவர்கள் சொல்லுவார்கள். அதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கலாவை பற்றி அவள் சித்திக்கு சொல்லி அனுப்புவோம். குறிப்பு: அன்புள்ள சாந்தா, என் கடிதத்தை படித்து நீயும் மாத்திரப்படாதே, அம்மாவையும் பயப்படுத்தாதே. வெற்றியோடு விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கடிதத்தில் நீ என் முகத்தை பார்ப்பது போல் நானும் உன் முகத்தை மனக்கண்ணால் பார்க்கிறேன். சரி.